ஹலோ ஆல், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முழுமையான புரிதலை எப்படி இருக்குதோ ஒரு ஞான புரிதல்லேருந்து வாழ்க்கைக்கு வருவோம். ஞான புரிதல்ன்றது என்ன அப்படின்னா, ஞானம்ன்றது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. அதாவது இருப்பது ஒரே ஒரு மூலம். அது ஞானிகள் நமக்கு வழி வழியாக சொல்கிறது என்ன அப்படின்னா, இருப்பது ஒன்றே ஒன்று தான், பரபிரம்மம்னு சொல்லுவாங்க. அது பேர் நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பரபிரம்மம், கடவுள், எது வேணாலும், மூலம் எது வேணாலும் வச்சுக்கலாம். அந்த மூலத்தோட தன்மை வெறும் இருப்புத்தன்மை மட்டும்தான். அது எந்தவித குணங்களோ எந்தவித அது தான் இருக்குன்றத அதை உணராத அளவுக்கு வெறும் மூலமாக மட்டுமே இருக்குது, இருப்புத்தன்மையாக மட்டுமே இருக்குது அப்படின்ற மாதிரி ஞானிகள் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதிலேருந்து ஒரு வெளிப்பட்ட உணர்வு வருது. அதாவது கான்சியஸ்னஸ், எப்போதும் இருக்கக்கூடிய நிலையான இருப்பு உணர்வு, அதிலேருந்து ஒரு வெளிப்பட்ட உணர்வு தோன்றுறது. அது அந்த வெளிப்பட்ட உணர்வு எப்போ உணரப்படுது அப்படின்னா, ஒரு உயிர் மூலமாக, ஒரு உடம்பு, மனசு, இந்த பிரபஞ்சத்தில் இருக்க ஒரு தோற்றம், ஒரு உயிர் எப்போ உயிர் வருதோ, அந்த உயிர் வரும்போது முதல் விஷயமா வரக்கூடியது அந்த வெளிப்பட்ட உணர்வான நான் இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு கட்டமைக்கப்படுது. அதுதான் முதல்ல ஒரு மனிதனுக்கு தோன்றக்கூடிய ஒரு முதல், அதாவது அவனை கருத்துன்னு சொல்லலாம். அந்த கருத்து மூலியமா மட்டும்தான் அவன் அந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறான், அவனை புரிஞ்சுக்கிறான், அந்த சுயத்தை புரிஞ்சுக்கிறான். எல்லாத்துக்குமே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் நான் இருக்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வு தான். அந்த உணர்வு மேலதான் எல்லாமும் கட்டமைக்கப்படுது. அதாவது நம்மளோட கருத்துக்கள், பழக்க வழக்கங்கள், நினைவுகள், உடல், மனம் எல்லாமே இந்த நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு மூலியமா தான் எல்லாமே தோன்றுறது. ஸோ இப்போ இந்த வெளிப்பட்ட உணர்வுன்னு சொன்னதும் அந்த இருப்பு உணர்வாக இருக்கிறதும் ரெண்டும் ஒரு தொடர்பில் இருக்கு அப்படின்னா, அது சரியாக சொல்லணும் அப்படின்னா, இருப்புத்தன்மைக்கு இந்த வெளிப்பட்ட உணர்வுன்றது அவசியம் கிடையாது. ஆனால் அந்த வெளிப்பட்ட உணர்வுக்கு இருப்புன்றது ரொம்ப அவசியம். அதை பொறுத்து தான் இது தோன்றுறது. ரொம்ப குழப்பமாக இருக்கு. நான் ஒரு சின்ன விளக்கம் மூலியமா சொல்கிறேன். இப்போ ஒரு சூரியன் இருக்குது, ஒரே சூரியன் தான் இருக்குது. நம்ம புல்லில் கிட்டத்தட்ட 1000 பனித்துளி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல இருக்க புல்லில் அந்த புல் நுனியில் 1000 பனித்துளி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 பனித்துளியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் பிரதிபலிக்கும். ஒரு தனித்தனி பனித்துளிலையும் அந்த சூரியன் பிரதிபலிக்கும். அந்த சூரியன் உள்ளே இருக்கிற மாதிரி நமக்கு பிரதிபலிக்கும். என்னதான் நமக்கு பிரதிபலித்தாலும் அந்த ஒரு பனித்துளியோட அளவு, அதோட அந்த சூரியன் படுற ஆங்கிள், அந்த விஷயங்களை பொறுத்து அதில் மாற்றங்கள் தெரியும். அது கிளியராக இருந்ததுன்னா சூரியன் கிளியராக தெரிகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் அந்த ஓவல் ஷேப், அந்த ஷேப் மாறி இருந்தது, இல்லை அதுக்குள்ளே சின்ன சின்ன திவலைகள் இருந்ததுன்னா அதில் சிதறி தெரியும், சூரியன் சிதறி தெரியும். இப்படி ஒரு 1000 பனித்துளியும் 1000 வித்தியாசமான சூரியனோட அந்த பிரதிபலிப்பை காட்டிகிட்டு இருக்கும். இப்போ சூரியனுக்கு இந்த பனித்துளியில் இருக்கிற பிரதிபலிப்பு அவசியமா, அது நடக்குதுன்னு அதுக்கு தோணணுமா, தெரியணுமா, தெரிய வேணாமான்னா அதுக்கு தெரியவே தேவையில்லை, அதுக்கு அந்த அவசியமும் கிடையாது. ஆனால் பனித்துளியில் அந்த சூரியன் தெரியணும் அப்படின்னா நிச்சயமா சூரியன் பனித்துளிக்கு அந்த சூரியன் தேவை. அந்த இதில் பிரதிபலிக்கிறதுக்கு, அதை உணர்றதுக்கு கண்டிப்பாக பனித்துளிக்கு சூரியன் தேவை. ஆனால் சூரியனுக்கு எந்தவித பனித்துளியோட அதை உணர்தலோ நேருதமோ எதுவுமே தேவை கிடையாது. இதே சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரு உயிரிலையும் ஒரு உயிர் கருவாகி பிறந்து வெளியில் வரும்போது முதல்ல நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு மட்டும் வருது. எல்லா உயிர்களுக்கும் வருது. அந்த உணர்வுலேருந்து தான் மொத்தமாக அதுக்கோட பழக்க வழக்கங்கள், தகவமைப்புகள், அதோட ஜீன்கள் எல்லாமே அதுலேருந்து தான் கட்டமைக்கப்படுது. சரியா? அதே போல் இந்த பிரபஞ்சத்தோட ஸ்கந்தங்கள்னு சொல்லுவாங்க, அதாவது பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சபூதங்களோட கலவை, சேர்க்கை விகிதம் ஒருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்கும். அந்த வித்தியாசம் இருக்கிறனால தான் அது மூலியமா உருவாகக்கூடிய 96 தத்துவங்கள்லாம் சொல்லுவாங்க. அது நம்ம ரொம்ப டீப்பாக போவேன்னா, நம்ம சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இப்போ ஒருத்தரோட அந்த சேர்க்கை விகிதங்கள் அந்த ஸ்கந்தங்களோட சேர்க்கை விகிதங்கள் வித்தியாசமாக இருக்கிறனால தான் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறோம். ஒரு உணர்வு, ஒரு இடத்துல, ஒரு நேரத்தில் ஒரே முடிவை வித்தியாசமாக யோசிக்கிறோம், வித்தியாசமாக செய்கிறோம். நம்ம மனிதர்கள் வேறுபடுறதுக்கு, உயிர்கள் வேறுபடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த விகித கலவை மாறுபட்டு இருக்கிறதுனால தான் எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்காம வித்தியாசமாக யோசிக்கிறோம். இப்போ எல்லா உயிர்லையுமே அந்த பனித்துளிகள் மாதிரியே, 1000 பனித்துளிகள் இருக்க சூரியன் மாதிரியே அந்த ஒரு சூரியன் பிரதிபலிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அது எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கோ, எப்படிப்பட்ட அலை இதில் இருக்கோ,
அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சூரியன் வந்து அதில் பிரதிபலிக்குது. அதே போலதான் நம்ம உயிர்கள்லையும் வந்து அந்த இருப்புத்தன்மை வந்து வெளிப்பட்ட உணர்வாக படும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு உடல் மன அந்த ப்ரோக்ராமிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஒருத்தரோட உடலும் மனமும் அது வந்து வெளிப்படுத்துது. அந்த உணர்வை வந்து வெளிப்பட்ட உணர்வை எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம கூட தொடர்பு படுத்துது, உடல் கூட தொடர்பு படுத்துது. உடல் கூட நான் வந்து இங்கே இருக்கேன், நான் வந்து ஒரு மனிதன், நான் வந்து ஒரு ஊரில் இப்போ நான் இந்த ஒரு இனத்தில் இருக்கேன், இந்த நாட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி, இது வந்து என்னோட குடும்பம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து அது முதல்ல அந்த இருப்பு உணர்வு, வெளிப்பட்ட உணர்வு வந்து முதல்ல வந்து உடலோட சேருது. உடலோட சேர்ந்து இது பண்ணும்போது அது வந்து உடலை வந்து தான் அப்படின்றத மாதிரி உருவகப்படுத்திக்குது. அதுக்கப்புறம் மனசை வந்து திங்க் பண்ணும்போது இந்த மனசை நான் தான் செய்கிறேன், நான் தான் திங்க் பண்ணுறேன், நான் தான் உருவாக்குறேன், இது என்னோட மனசு, இது என்னோட வார்த்தைகள்னு சொல்லிட்டு அது வந்து சொந்தமாக்குது. அது வந்து மனசை கூட தொடர்பு ஆகுது, உடல் கூட தொடர்பு படுத்துது. இப்படி உடலும் மனசு கூட தொடர்பு படுத்தும் போது தான் வந்து இங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு தனி சுயம் உருவாகிறதா வந்து ஒரு மனுஷனும் நினைக்கிறோம். ஒரு உயிரும் தான் வந்து ஒரு தனி சுயம், தனக்குன்னு வந்து தனியாக ஒரு சுயம் இருக்குது, தனி ஆன்மா இருக்குது, இப்போ என்னோட ஒளின்றது எனக்குள்ளே இருந்து தான் வருது அப்படின்ற மாதிரி ஒரு தன்மயக்கம் ஏற்படுது. ஆனால் உண்மை என்ன, எப்போ அந்த சூரியன் வந்து மறையுதோ அப்போ வந்து அந்த பனித்துளியில் அந்த பிரதிபிம்பம் இருக்காது, அந்த பிரதிபலிப்பு இருக்காது. ஆனால் வந்து சூரியன் உடனே மறையறதில்லை. ஆனால் ஒரு சூரியனை உதிச்சு மேலே வரதுக்குள்ள அந்த பனித்துளியோட கால அளவு வந்து ரொம்ப சின்னது தான். அதனால அது சூரியன் மறையறதெல்லாம் அது பார்க்காது. அடுத்த நாள் வந்து புதுசாக பனித்துளியில் வந்து சூரியன் வரும், திரும்ப வந்து அது படும், அது நிலையாக இருக்குன்னு நினச்சிக்கும். அப்புறம் திடீர்னு உடஞ்சி போகும்போது அது வந்து அந்த மூலத்திலே போய் உடைங்கிரும், அந்த இது வந்து மூலத்தில் உடைங்கிரும். அதே போல் ஒரு உயிர் என்ன நினைக்குது, தான் வாழ்கிற வரைக்கும் தான் வந்து ஒரு தனி உயிர், தனக்குன்னு ஒரு தனி சுயம் இருக்குது, தனி ஆன்மா இருக்குது, நான் தான் இதை உருவாக்குறேன், நான் தான் இந்த உடல், நான் தான் இந்த மனசு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து உருவகப்படுத்தி நம்மளை வந்து ஒரு கருத்து உருவாக்கத்தை பண்ணி அது மூலியமாக மனசில் நினைவுகளை சேர்த்து வச்சு பாஸ்ட்டு ஃபியூச்சர் ப்ரெசன்ட் சொல்லி பிரித்து நம்ம வாழ்க்கை முறையை கடத்துறதுக்கு இந்த ஒரு எண்ணங்கள் தான் உருவாகுது. ஓகேவா? இதுதான் வந்து அடிப்படை. இப்போ வந்து நாம் இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மூலத்திலேருந்து வர தகவல் வந்து நமக்கு உண்மையா என்னன்னு தெரியாது. சரியா? இப்போ வந்து இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஒரு இருப்புணர்வு இருக்குன்னு சொல்கிற அந்த இருப்புணர்வை எப்படி உணர்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ வந்து ஞானிகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஞானிகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, மெயின் வித்தியாசம் என்னன்னா, இவங்க வந்து எதெல்லாம் உண்மை, விஞ்ஞானிகள் வந்து எதெல்லாம் உண்மை அப்படின்றத கண்டறிஞ்சிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து அதை கண்டறிய முடியுமா அப்படின்னா, இறுதி நிலை எட்டுமா அப்படின்னா அது எட்ட முடியாது. என்னதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஞானிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆக்ஷன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு எது உண்மைன்றது தெரிய தேவையில்லை, எதெல்லாம் பொய்ன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும், எதெல்லாம் நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு போக எஞ்சி எது இருக்குதோ அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். இவங்களோட கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள். ஞானிகளோட கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா, எதெல்லாம் நான் இல்லை அப்படின்ற பொய்யை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எது எஞ்சி இருக்கோ அது முழுமையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து இப்போ இதைப்படி இந்த கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளெல்லாம் நீங்கள் வந்து அறிய முடியுதோ, எந்த ஒரு பொருளெல்லாம் இது இருக்குது அப்படின்னு ஒன்று அறிய முடியுதோ, உங்களாட்டி பார்க்க முடியுதோ, அதுபோல் அதுக்கு வந்து தோற்றம் மறைவு அப்படின்னு ஒன்று இருக்குதோ, அது எல்லாமே வந்து மூலப்பொருள் கிடையாது. அது எல்லாமே வந்து சார்பு தன்மை, அதாவது காரணம் விளைவு, விளைவு காரணம், அப்படி தொடர்பான ஒரு சார்பு கொள்கை மூலியமாக தான் அது தோன்றுறது. ஸோ அது வந்து உண்மை இல்லை. எந்த பொருளெல்லாம் உங்களாட்டி அறிய முடியுதோ, அங்கே அறிபவன் அறிவு அப்படின்றது தனியாக இருக்குதோ, அந்த பொருள் எதுவுமே உண்மை இல்லை. இந்த சிம்பிள் தேரியை வச்சு தான் வந்து ஞானிகளோட மொத்த இதுவும் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ உடலை வந்து கேள்வி கேட்பாங்க. இப்போ இந்த உடல் நான் அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னா, இப்போ அந்த உடல் வந்து இப்போ நான் இருக்கிறதுக்கும் நான் சின்ன பிள்ளையில் குழந்தையா பிறந்தேன், அப்போ அந்த நான் வந்து எங்கே இருந்தது, அப்போ அந்த கரு உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த நான் எங்கே இருந்தது, அந்த கரு உருவாகிறதுக்கு முன்னாடி அது எங்கேருந்து உருவாச்சு, ஒரு பெற்றோரோட சாப்பாட்டுலேருந்து உருவாச்சு, அப்போ அந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி அது எங்கே இருந்தது, அது ஒரு மூலத்தில் இருந்தது. இப்படி தொடர்ந்து கேள்வி கேட்டுகிட்டே போனோம் அப்படின்னா முடிவில் வந்து அதுக்கு வந்து அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, முடிவு வந்து நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம கேட்ட எதுவுமே, நமக்கு தெரிஞ்ச எதுவுமே, இப்போ அந்த கருவு, அந்த சாப்பாடும் நான் இல்லை, அந்த கருவும் நான் இல்லை, அந்த கருக்கு முன்னாடி இருந்த நிலைமை எங்கே இருந்த மூலத்தில் இருந்தது, ஏதோ ஒரு மூலத்தில் நிலையான அடிப்படையில் ஒன்று இருந்திருக்கணும். அதாவது ஒரு சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா, இந்த மொத்த உலகமும் ஒரு படம் வரைகிறதுக்கு எப்படி வந்து ஒரு திரை, ஒரு சுவர் வந்து ஒரு திரையை வந்து எப்படி ஒரு ஆதாரமாக இருக்கோ, இந்த மொத்த
மொத்த உலகமும் ஏதோ ஒரு ஆதாரத்தன்மை கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஆதாரத்தன்மையில் மட்டும்தான் வந்து இந்த மொத்த விஷயங்களும் கட்டமைக்கப்படுது. அதை வந்து நம்ம பார்க்க முடியுது, தெரியுது, எல்லாமே வந்து நிகழுது. ஸோ வந்து நமக்கு தெரியாத ஒரு ஆதாரம், ஏதோ ஒரு பேஸ் ஆதாரம்னு ஒன்று இருக்குது, அது நமக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்மளோட நோக்கம் வந்து அந்த ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறது கிடையாது. எது வந்து உண்மை இல்லை, எது வந்து நிழல், எது வந்து பொய்யானது, எது வந்து மாயைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எஞ்சி இருக்கிறது அந்த ஆதாரமாக மட்டும்தான் இருக்கும். அதனால தான் வந்து ஞானிகளோட கான்செப்ட் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உலகத்தை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. புற உலகத்தை வந்து ரொம்ப பற்றி கவலைப்பட மாட்டாங்க. கர்மா, விதி இதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. இது கவலைப்படலை அப்படின்றதுக்காக வந்து இப்போ நமக்கு புற உலகத்தில் நடக்கிறதெல்லாம் உண்மை இல்லையா, அதெல்லாம் வந்து பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நிறைய கேள்வி வரும். நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஞானியோட சிம்பிள் கான்செப்ட் வந்து உலகம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத அப்சர்வ் பண்ணுறது கிடையாது, இல்லை வந்து அதை விளக்குறது கிடையாது. ஒரு ஒரு உயிருக்கும் இந்த உலகம் வந்து எப்படி தோன்றுறது அப்படின்னா அவங்களோட கருத்து வழியாக தான் தோன்றுறது, அவங்களோட உருவகம் வழியாக தான் தோன்றுறது, அவங்களோட நினைவு, அவங்க மனம், அவங்க உடல், அவங்க இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு வழியாக தான் வந்து இந்த மொத்த உலகமும் வெளிப்படுது. ஸோ அப்படிங்கும்போது இந்த உணர்வே நான் இந்த உடல், நான் என்ற மனம் அப்படின்றதே அந்த இதுவே வந்து பொய் அப்படிங்கும்போது அது வழியாக பார்க்கக்கூடிய உணரக்கூடிய உலகத்தை பற்றி நாம் ஏன் கவலைப்படணும் அப்படின்றது தான் அவங்களோட சிம்பிள் கான்செப்ட். அவங்க வந்து ரொம்பலாம் யோசிக்கல. அதாவது சிம்பிளாக வந்து என்னதுன்னா, ஒரே ஒரு சூரியன் இருக்குது, அந்த சூரியனோட 1000 பனித்துளி வந்து வித்தியாசமாக வருது. இப்போ இந்த பனித்துளியில் இருக்க சூரியன் வந்து உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நான் வந்து ஒரு பனித்துளியும் போயிட்டு இதோட ஏன் வந்து இதில் வந்து இவ்வளோ அகலம் தான் பட்டிருக்கு, ஏன் வந்து அதில் பெருசாக சூரியன் தெரியுது, இதோட நீள அகலம் என்ன, அதோட அளவு உயரம் என்ன அப்படின்னு வந்து நான் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே, வாழ்க்கை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டே உட்காந்துருக்கிறதுல அர்த்தமே கிடையாது அப்படின்றது தான் வந்து ஒரு ஞானிகளோட கான்செப்ட். ஆனால் வந்து புற உலகத்தில் அந்த சயின்ஸ் வந்து சில விஷயங்களை பண்ணுது. அது எதனால் இது மாதிரி உருவாகுது, எதனால் பனித்துளியில் வந்து இது மாதிரி தெரியுது, ஏன் வந்து இந்த சூரியன் வந்து இதில் வந்து தெளிவாக தெரியல அப்படின்ற இதெல்லாம் வந்து பண்ணுது. புற உலகத்துக்கு தேவையான மாதிரி தெரியுது. ஆனால் வந்து இவங்களோட கான்செப்ட் வந்து ஒரு நிழலை போயிட்டு ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து உருவகப்படுத்தி அதுக்கு விரிவாக்கம் கொடுத்து அதை வந்து வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணது விரும்பலை. டைரெக்டாக வந்து மூலம் எங்கே இருக்கோ அந்த மூலத்தை வந்து பார்க்கணும், அந்த மூலத்துக்கு போகணும் அப்படின்றது தான் வந்து ஒரு ஞானியோட சிம்பிள் கான்செப்ட். அதனால தான் வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து எல்லாருமே வந்து இப்போ சயின்ஸ் வந்து ஒரு விஷயத்த எப்போதுமே வந்து முடிவாக 100% இதுதான், இதுக்கு மேலே இதை மாறாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லவே முடியாது. எந்த ஒரு கோட்பாடாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து அது உண்மையாக இருக்கும், நாளைக்கு வந்து அது பொய்யாயிடும். ஆனால் ஒரு ஞானியாட்டியும் வந்து எப்படி வந்து ஒரு அடித்து சொல்ல முடியுது, இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது இவ்வளோதான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியுது அப்படின்னா, அவங்க வந்து டைரெக்டாக வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அந்த சூரியனுக்கே போயிடுறாங்க. அந்த சூரியன் இருக்கிறனால தான் இங்கே மொத்த ப்ராசஸும், இந்த பிரதிபலிப்புன்ற விஷயமே நடக்குது. அந்த சூரியனுக்கு நேராக போயிடுறாங்க. அந்த சூரியனை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. அது போல் இப்போ நான் சூரியன் சொல்றதுனால சூரியன் வந்து உண்மையா அப்படின்ட்டு அது ஒரு ஆராய்ச்சி போயிடாதீங்க. நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு டாபிக் தான் சொல்கிறேன். இங்கே சூரியன் நான் குறிப்பிடுறது என்ன அப்படின்னா அந்த இருப்புத்தன்மையை குறிப்பிடுறேன். அந்த இருப்புத்தன்மைக்கு மேலே அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அந்த இருப்புத்தன்மை மட்டும்தான் இருக்குது. அதுலேருந்து வெளிப்படக்கூடிய வெளிப்பட்ட உணர்வு, அதை வந்து தோற்றம் மறைவு அப்படின்ற ஃபங்க்ஷனாக வந்து ஒரு உயிரிலையும் மாறி மாறி நடக்குது. இதை வந்து ஒரு சித்தர்கள் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, எப்போதுமே இருக்கக்கூடிய இருப்புத்தன்மையை வந்து சிவம் அப்படின்னும், அதுலேருந்து வெளிப்படக்கூடிய வெளிப்பட்ட உணர்வு, ஒரு உயிருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய வெளிப்பட்ட உணர்வு வந்து சக்தி அப்படின்னு சொல்லிட்டு உருவகப்படுத்தி ஒரு புரியுதலுக்காக வந்து ஒரு கதையாக வந்து உருவகப்படுத்தி அதை வந்து நம்ம கோயில்கள் வழிபாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை விளக்குறதுக்காக தான் இந்த மொத்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சரி, ஓகே, நான் அதுக்கு பின்னாடி இருக்க கதைகள், பிரம்மன், விஷ்ணு, சிவன், அந்த கான்செப்டெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் விளக்குறேன். இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது சிம்பிளாக தான். ஒரு ஞானி வந்து எப்படி வந்து 100% வந்து உறுதியாக அறுதிட்டு அவங்களாடி சொல்ல முடியுது, இதுக்கு மேலே இது ஒன்றும் இல்லை, இது அவ்வளோதான், இதான் மூலம் அப்படி சொல்ல முடியுது அப்படின்னா அவங்களோட கான்செப்ட் சிம்பிள். இங்கே ஒரு சூரியன் வந்து இங்கேருந்து அடித்து உலகத்தில் இருக்க எல்லாத்துலேயும் படும்போது அந்த ஒன்றா போய் ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து ஏன் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறது கிடையாது. ஏன்னா அது நீங்கள் என்னைக்கு இது பண்ணாலும் நாளைக்கு அதே சூரியன் விழுகும்போது, அதே பனித்துளி உருவாகும் போது அதே அளவில் அதே ஷேப்பில் வந்து அது உருவாகாது. அது வேறு விதமாக தான் உருவாகும். இங்கே வந்து அதுக்கு சூரியன் வந்து காரணமா அப்படின்னா கிடையாது. அது இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் இருக்கக்கூடிய நிலைமை, அதோட ஆங்கிள், அதோட உணர்வு நிலை அப்படின்ற மாதிரி 1000 புற விஷயங்களை வந்து சார்ந்து தான் வந்து அது டிஃப்ரெண்டாக படுது. ஆனால் அதை பற்றி அந்த சூரியனுக்கு கவலையே கிடையாது. ஒரே சூரியன் தான்,
ஒரு விஷயத்த வந்து ஒரு லேசர் மேலே படும்போது அது வந்து அது கீழே இருக்க பொருட்களை எரிக்குது. அதே வந்து ஒரு தாவரத்தில் படும்போது ஒரு விதையை வந்து முளைக்கிறதுக்கு ஒரு உதவி செய்யுது. அதே ஒரு இலையில் படும்போது அதை ஸ்டார்ஜா மாதிரி அதோட ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுக்கு உதவி செய்யுது. இது மாதிரி டிஃப்ரெண்ட் பர்பஸாக வந்து அந்த சூரியனை வந்து இது எல்லாமே யூஸ் பண்ணிக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குது. ஒரு உயிர்களும் தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குது. ஆனால் இதுக்கும் அந்த சூரியனுக்கும் சம்மந்தமா அப்படின்னு கேட்டால், அதுக்கு தெரியுமான்னு கேட்டால் அதுக்கும் கிடையாது. மேபி வந்து அந்த ரிசீவர் மோட்ல இருக்கிற அந்த தாவரங்களுக்கும் அந்த உயிர்களுக்கும் வந்து வேணா வந்து சூரியன் வந்து ஒரு அத்தியாவசியமான தேவையா இருக்கு. ஆனால் அந்த சூரியனுக்கு இது நடக்கிற மூலியமா அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இதுவாக இருக்கு, அவ்வளோதான். இருப்புணர்வாக இருக்கு, அவ்வளோதான். வேற எதையுமே வந்து அது வந்து உணர்றது கிடையாது. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரே ஒரு கரண்ட்ன்றது ஒரே ஒரு விஷயம்தான். ஆனால் வந்து ஒரு லைட் வழியாக வரும்போது வந்து அது ஒளியாகுது, ஒரு ஃபேன் வழியாக வரும்போது சுற்றுது, மிக்சி வழியாக வரும்போது அது வந்து ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுது. என்ன வித்தியாசமான ஃபங்க்ஷனை வந்து பண்ணினாலும் அது வந்து கொடுக்குற உள்ள கரண்ட் வந்து ஒரே கரண்ட் தான். அது வந்து அதில் வந்து மாற்றம் கிடையாது. அதே போல தான் ஒரே ஒரு இருப்புத்தன்மை ஒரு உயிர் வழியாகவும் பிரதிபலிக்கும் போது அந்தந்த உயிரோட தன்மைக்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப, அதோட தகவமைப்புக்கு ஏற்ப வித்தியாசமாக வந்து அதோட திறன்களை வந்து வெளிப்படுத்துது. ஓகேவா? இப்போ என்னதான் நம்ம வெளிப்படுத்தினாலும் அதோட மூலம் அப்படின்றது ஒரே ஒரு விஷயம்தான். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே வாழ்க்கையில் நிறைய குழப்பங்களை வந்து நம்ம தவிர்த்திடலாம். சரி, இதை முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி 3 வாட்டி வந்து திரும்ப பாருங்கள். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இனிமேல் நான் சொல்ல போகிற கான்செப்ட் இதுக்கு மேலே வர கேள்வி பதில்கள்லாம் உங்களுக்கு எளிமையாக புரியும். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு டவுட் வரும். ஓகேவா? இப்போ நான் சொல்லிட்டேன். அதுபோல் மனசையும் வந்து கேள்வி கேட்டிங்க அப்படின்னா, உடலை வந்து நான் யார், இதுக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் உடல் இல்லை அப்படின்றது கேள்வி வந்துடும். அது வந்து புரிஞ்சிடும். அடுத்த மனசையும் வந்து இப்போ இந்த கருத்து வந்து என்னோடதா, இந்த கருத்து வந்து எங்கேருந்து உருவாச்சு, ஒரு கருத்து வந்து உருவாகுது அப்படின்னா இது எங்கேருந்து உருவாச்சு, இதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்தது, ஏன் வந்து இந்த கரு எனக்கு உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுகிட்டே போனீங்க அப்படின்னா ஒரு முடிவில் வந்து அது வந்து எதுலேருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நான் நினைக்கிறது எல்லாமே அது உண்மை கிடையாது அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். அதை நீங்கள் பொறுமையாக வந்து உள்ளுணர்வோடு நீங்கள் வந்து ஒரு கேள்வியாக கேட்டுக்கிட்டே போனீங்க அப்படின்னா இறுதியில் வந்து அது புரியும். இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த நான் இருக்கிறேன் அப்படின்ற உணர்வும் இந்த மனசு நினைக்கிற கருத்து வந்து எப்படி வேறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மனசு நினைக்கிற எண்ணங்கள் அப்படின்றதே வந்து முடிஞ்சு போனது, பாஸ்டில் முடிஞ்சு போனது. அதாவது அது வந்து ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லை ஃப்யூச்சருங்கள் இருக்கும். மனசுன்றது எண்ணங்கள் தான். எண்ணங்கள்ன்றது ஒன்று ஏற்கனவே கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சதாக இருக்கும். அதுலேருந்து பேஸ் பண்ணி ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே வரும். அது வந்து ஒன்று எதிர்காலமாக இருக்கும், நிகழ்காலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இதுக்கு வந்து ஞானிகள் சொல்கிற ஒரு சிம்பிள் இது எப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் வந்து தூங்கிட்டு இருக்கோம். ஓகேவா? நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து நான் இருக்கிறேன்ன்ற உடலோ மனசோ எதுவுமே நமக்கு ஞாபகம் இல்லை. ஓகேவா? ஆனால் அந்த இருப்புத்தன்மை அங்கே இருக்குது. நம்ம உயிர்ன்றது அங்கே இருக்குது. தூங்கிட்டு இருக்கும்போது உயிர்ன்றது அங்கே இருக்குது, இருப்புத்தன்மை இருக்குது. இப்போ இந்த நான் இருக்கிறேன் அப்படின்ற உடலோட அந்த மனதோட கருத்துருவாக்கமும் எங்கே இருக்குன்னா அது இந்த மூலத்தில் ஒடுங்கி இருக்கு. காலையில் எந்திரிச்ச உடனே நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து நான் இருக்கிறேன்ற உணர்வு மட்டும்தான் வரும். எந்திரிச்ச உடனே ஒரு இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு மட்டும்தான் வரும். அடுத்த செகண்டே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மனசு வந்து நம்மக்கிட்ட வந்துடும். மனசு வந்து உடம்பு வந்து இந்த வந்துடும். ஓ, நான் இங்கே இருக்கேன், என் பேர் இது, நான் இங்கே இருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன், நான் இப்போ எந்திரிச்சு வேலைக்கு போகணும் அப்படின்ற எல்லா விஷயமும் வந்து அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து நமக்கு வந்துடும். இதை வந்து சில பேர் வந்து கொஞ்சம் அந்த இருப்புணர்வுலேருந்து அந்த மனசு வந்து வரத்துக்கு கொஞ்சம் சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து டைம் ஆகும். ஒரு 10 செகண்ட் 30 செகண்ட்ஸோட டைம் எடுக்கும். அந்த டைமில் வந்து நமக்கு ஒன்றுமே புரியாது. சில பேருக்கு வந்து நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இல்லை 1/2 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முழிச்சிட்டே இருப்பாங்க. என்ன நடக்குது இதுன்னு எதுவுமே புரியாமல் அந்த உலகத்துக்கு அந்த நினைவுக்கே வர முடியாமல் சில பேர் வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம் நம்ம லைஃப்பில். அது மாதிரி இருக்க டைமில் வந்து அதுதான் வந்து உண்மை. அதாவது இருப்புத்தன்மை தான் வந்து வெறும் இருக்கிறேன்ற அப்படின்ற உணர்வு மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறமா தான் வந்து நம்மளோட பழக்க வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்திரிச்ச உடனே நம்ம வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த மனசு வந்து அது கூட ஜாயின் பண்ணிக்கிட்டு அதை வந்து நான் தான், இந்த பேர், இந்த உருவம், இந்த மனிதன், நான் வந்து இங்கே இருக்கேன் அப்படின்ற எல்லா இதுவும் வந்து ஏற்றி அந்த கற்பனையை வந்து ஒரு இது பண்ணி அந்த இருக்கிற உணர்வை தனியாக விடாமல் அந்த உணர்வை வந்து மனத உணர்வாக உடல் உணர்வாக ஆக்கிக்குது.
இது மூலிமா தான் வந்து நம்ம வந்து தொடர்புபடுத்திக்கிறோம், நம்மளையும் வந்து அந்த இருப்புணர்வையும் தொடர்புபடுத்திக்கிறோம். இது மூலிமா இப்போ தொடர்புபடுத்துறதுனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் 2 விஷயங்கள் நடக்குது. இப்போ நம்ம அந்த மனசு கூடயும் உடம்பு கூடயும் நம்ம தொடர்புபடுத்தினாதான் இந்த புற உலகத்தில் இருக்கக்கூடிய வேலைகளை செயல்பாடுகளை நம்ம செய்ய முடியும். இப்போ வந்து நான் அப்படின்ற இந்த உணர்வு, நான் அந்த மனசு, நான் அந்த உடம்புனா தான் நான் அது வழியாக செய்யக்கூடிய விஷயங்களை வந்து நான் பொறுப்பேற்று அதை சரி பண்ணி கொண்டு வர முடியும். எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னா நான் வேலைக்கு போகணும், நான் பொறுப்பாக இருக்கணும், நான் இதை சாப்பிட்ணும், நான் ஒழுங்காக இந்த உடம்பை பார்த்துக்கணும், நான் வந்து வார்த்தைகளை யாரையும் காயப்படுத்தக்கூடாது, என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்துக்கும் வந்து இந்த வெளிப்பட்ட உணர்வை வந்து நான் வந்து என்னோட மனதாக என்னோட உடலாக வந்து மாற்றும் போது தான் வந்து இதை பண்ண முடியுது. இது வந்து அதுக்கு யூஸ் ஆகுது, புற உலகத்தில் வாழ்கிறதுக்கு யூஸ் ஆகுது, சரிதான். ஆனால் வந்து அக உலகத்தில் நான் எப்போதுமே அப்படியே இருந்தேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நான் இந்த மனசு நான் இந்த உடம்புன்னு தொடர்புபடுத்தும் போது அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே வந்து என்னை வந்து என்னோட உடலையும் என்னோட மனதையும் வந்து பாதிக்குது. இப்போ வந்து வெளியில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது இந்த உடலுக்கு இந்த மனசுக்கு நல்லதாக இருந்தால், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எனக்கு வந்து திடீர்னு ஒரு பணம் கிடைக்குது. இந்த பணம் கிடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா மனசு வந்து என்ன நினைக்குது, ஓகே என்கிட்ட எனக்கு 1 கோடி ரூபா பணம் கிடைச்சிருச்சு, ஸோ வந்து இதுக்கு மேலே என்னோட எதிர்காலத்தை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை, என்கிட்ட காசு இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்கலாம், என் உடலுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் செய்யலாம் அப்படின்ற ஒரு மனசு வந்து ஒரு கருத்து உருவாக்குது. அது மூலிமா உங்களுக்கு இன்பம் வருது, ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த இன்பத்தை போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு வாங்கி போடும்போது, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடும்போது அதை வந்து அந்த உடலும் வந்து அந்த இன்பத்தை அனுபவிக்குது. இதே சினாரியோ ஆப்போசிட்டாக நடக்கும்போது ஒரு 1 கோடி ரூபா உங்ககிட்ட இருந்தது, உங்கள் 1 கோடி ரூபாய் யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இல்லை வந்து பேங்க்லேருந்து எதுவும் மிஸ் ஆகிடுச்சு, எதோ லாஸ் ஆகிடுச்சு, ஏதோ தெரியாமல் ஏதோ இழந்துட்டீங்க. அப்படிங்கும்போது என்ன நடக்குது, அப்போ என்ன நினைக்கிறீங்க, இந்த 1 கோடி ரூபா இந்த மனசு என்னோடது, ஸோ இந்த 1 கோடி ரூபா என்கிட்ட இருந்தது, என் எதிர்காலமே கேள்விக்குறி ஆயிடுச்சு, என் எதிர்காலமே இல்லாமல் போயிடுச்சு, ஸோ வந்து நான் என் உடலை வந்து பார்த்துக்க முடியாது, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ வந்து அந்த மனசுக்கு கஷ்டம் வருது, துன்பம் வருது. அதே வழியாக அதுக்கு சாப்பாடு காசு இல்லாமல் போது அந்த உடலை வந்து அது அந்த விருப்பமான உணர்வை சாப்பிட முடியாமல் ஒரு விஷயத்தை பண்ண முடியாமல் இருக்கும்போது அந்த உடலுக்கும் அந்த துன்பம் வந்து உணரப்படுது. இப்போ வந்து ஞானிகளுக்கும் ஒரு நார்மல் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த விஷயம் வந்து இந்த 1 கோடி ரூபா வர்றது இல்லை எடுக்கிறதுன்றது வந்து அந்த புற சூழ்நிலைகள் சம்மந்தப்பட்டு எல்லாருக்குமே நடக்கலாம். ஆனால் வந்து ஒரு ஞானி வந்து எப்படி பார்ப்பார் அப்படின்னா, இந்த உடலையும் மனசையும் அவர் வந்து தன் கூட தொடர்புபடுத்திக்க மாட்டார். ஓகே ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஓகே இந்த உடலுக்கு இந்த மனசுக்கு ஒன்று நடந்திருக்கு, இந்த மனசுக்கு வந்து இந்த 1 கோடி ரூபா கிடச்சிருக்கு, இந்த உடலை வந்து அதை வச்சு வாழப்போகுது, தட்ஸ் ஆல் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் தனியாக பார்க்கும். ஆனால் ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான், அந்த 1 கோடி ரூபா நான் சம்பாரிச்சது, அது என்னோடது, என்னோட உழைப்பு அப்படின்ற மாதிரி இந்த உடல் கூடயும் மனசு கூடயும் எப்போ தொடர்புபடுத்துகிறோமோ அப்போ தான் வந்து அந்த இன்ப துன்பங்களை வந்து நம்ம உணர்றோம். வலி, இன்பம், துன்பம், அந்த இருமை வந்து அப்போ தான் வந்து உணரப்படுது. ஆனால் ஞானிக்கு வந்து செயல் வந்து வெளியிலேருந்து புற உலகில் நடக்கிறது எல்லாமே நடக்குது. ஆனால் வந்து அதை வந்து நான் இந்த உடம்பு, நான் இந்த மனசனை வந்து அவர் தப்பாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது கிடையாது. ஸோ அதனால் வரக்கூடிய ஒரு இன்பமோ துன்பமோ அவர் வந்து டைரெக்டாக உணர்றது கிடையாது. ஓகே இந்த உடலுக்கு இது நடந்திருக்கு, இந்த மனசுக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு, அவ்வளோதான் அப்படின்ற ஒரு பார்வையோடு அவர் கறந்து போகிறாரு. இப்போ வந்து நமக்கு புற உலகத்தில் எது வந்து அந்த தொடர்புபடுத்துதலுக்கு உபயோகமாக இருந்ததோ, நான் இந்த மனசு, நான் இந்த உடம்புன்னு தொடர்புபடுத்துறது வந்து புற உலகத்துக்கு எவ்வளோ இன்றியமையாதான் இருந்ததோ, அதே வந்து அக உலகுக்கு வரும்போது அது வந்து ஒரு வலியையும் வேதனையும் கொடுக்கறதா மாறுது. ஸோ அப்போ வந்து இப்போ தான் வந்து கேள்வி கேட்குறாங்க, ஏன் வந்து வெளி உலகத்தில் நடக்கிற விஷயம் வந்து ஏன் என்னை பாதிக்கணும்? அப்போ வந்து இன்னொரு கேள்வி வரும் இங்கே. இப்போ அந்த 1 கோடி ரூபா அந்த பணம் அப்படின்ற விஷயத்துலேயே வந்து அந்த இன்பத்துன்பம் இருக்கா அப்படின்னா கிடையாது. பணம்ன்றது ஒரு நத்திங் எமோஷன், அது வந்து ஒரு பொருளாக மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த பொருளை உபயோகிக்கிறவன் எந்த மனநிலையில் இருக்கான், எப்படி வந்து அதை பார்க்குறான் அப்படின்றத பொறுத்து வந்து அது வந்து அவனுக்கு இன்பமாகவும் துன்பமாக மாறுது. ஸோ வந்து இப்போ இருக்கிற பொருளில் வந்து எந்த தன்மையும் கிடையாது. ஆனால் அந்த பொருளை எப்படி பார்க்குறோம், எந்த ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்குறோம், எந்த ஒரு மனநிலையில் அதை பார்க்குறோன்றதை பொறுத்து அது வந்து இன்பமாகவும் துன்பமாகவும் உணரப்படுது. ஸோ இப்போ இங்கே பிரச்சனைன்றது எங்கே இருக்குது, உணர்வில் மட்டும்தான் இருக்குது. அந்த பொருளில் வெளியில் இருக்க புற உலகத்தில் அது புற உலகத்தில் நிகழ்வாக மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த நிகழ்வை பார்க்குறவன் வந்து அதை எப்படி எடுத்துக்கிறான் அப்படின்றத பொறுத்து அது வந்து இன்பமாகவும் துன்பமாகவும் மாறுது.
ஒரு இது நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு நிறைய சொல்லுவாங்க, ஒரு கார் டிரைவர் வந்து ஒரு ஏர்போர்ட் போகணும், ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் போகணும். பிஸ்னஸ் மீட்டிங் போகிறதுக்காக ஒரு கார் டிரைவர் வர சொல்கிறாரு. கார் டிரைவர் வந்து தூங்கிடுறாரு, லேட்டாக வராரு. உடனே வந்து ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவோமோன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப பதட்டத்தோடு அந்த டிரைவரை திட்டிக்கிட்டே போகிறாரு. போகிற வழியில் டயர் பஞ்சர் ஆகிடுது, திரும்ப நின்றுது. எனக்கு நடக்கிறது எல்லாமே கெட்டதாகவே நடக்குதுன்னு சொல்லிட்டு அவனை டிரைவரை திட்டிட்டு மன உளைச்சல ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அவருக்கு நியூஸ் வருது, அவர் போக வேண்டிய ஃப்ளைட் வந்து வெடிச்சிருச்சு. இப்போ வந்து அவருக்கு சந்தோஷம். இப்போ வந்து நிகழ்வு வந்து நார்மலாக அது நிகழ்வாக தான் இருந்தது. டிரைவர் லேட்டாக வந்தது, அது நார்மலாக நடந்தது. டயர் பஞ்சர் ஆனது நார்மலாக நடந்தது. ஃப்ளைட் வெடித்ததும் அதோட தற்செயல் நிகழ்வு, அது வெடிக்கணுன்றதுக்கு வெடிச்சிருச்சு. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அதை மூணு தொடர்புபடுத்துறாரு. இப்போ வந்து நான் காலையில் லேட்டானதுக்கு நான் டிரைவர் திட்டினேன், ஓகேவா, டயர் வெடிச்சதுக்கும் அது என்னோட துர்பாக்கியம் நினச்சேன். ஆனால் அந்த ஃப்ளைட்டு வெடிச்சிச்சு. இப்போது இந்த ஃப்ளைட்டு வெடிக்காமல் இருந்திருந்தா இங்கே வந்து நான் துர்பாக்கியசாலியாக இருந்திருப்பேன். இப்போ இந்த ஃப்ளைட் வெடிச்சனால நான் போக வேண்டிய தவிர்த்துருச்சு, என் உயிர் காப்பாற்றப்பட்டுருச்சு. ஸோ இப்போ வந்து இது வந்து எனக்கு வந்து நடந்த வந்து ஒரு பாக்கியம், ஒரு வரம் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ நிகழ்வு வந்து நிகழ்வாக தான் இருக்குது. அந்த நிகழ்வு வந்து நம்ம கூட எப்படி தொடர்புபடுத்திக்கிறோமோ அதை பொறுத்து அது இன்பமாகவும் துன்பமாகவும் மாறுது நமக்கு. இதே போல தான் நம்ம உறவு முறைகளையும் நமக்கு நடக்கிறது, நம்ம சுற்றி இருக்கவங்களையும் நமக்கு நடக்கிறது. என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அது அதுவாக இருக்குது, அதை வந்து நாம் எந்த ஒரு பர்ஃபெக்ஷனில், எந்த ஒரு ப்ரொஜெக்ஷனில் நம்ம பார்க்குறோம், எந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறோன்றதை பொறுத்து அது இன்பமாக துன்பமாக நமக்கு அந்த உணர்வை கொடுக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஞானிகள் வந்து சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் வந்து நீ அதை உன்னோட தொடர்புபடுத்திக்கிட்டு இன்பம் வரும்போது சந்தோஷப்பட்டுட்டு இது பண்ணுற, துன்பம் வரும்போது கஷ்டப்பட்டு இது பண்ணுற, அதை அதுவாக இருக்க விட, அந்த நிகழ்வு அது நடக்குது அப்படின்றத பாரு, தூரத்துலேருந்து பாரு, அதை தூரமாக தள்ளி வச்சு பாரு. நான் இருக்கிறேன்ற உணர்வை உன்னோட உடம்பு கூடயும் உன்னோட மனசு கூடயும் தப்பாக வந்து நீயே ஐடென்டிஃபை பண்ணிக்காத. நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது மட்டும்தான் உன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ இது புரியுது. இப்போ இந்த நான் இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு வந்து எப்படி வந்து நம்ம தனியாக வந்து பிரித்து எடுக்கிறது, அதை எப்படி நாம் இல்லை அப்படின்றத உணர்றது அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிளான கான்செப்ட் என்ன அப்படின்னா, இங்கே தான் வந்து நமக்கு வந்து ஒரு குருவோட வழிகாட்டுதல், அதாவது பிறரோட உதவி அப்படின்றது நமக்கு தேவைப்படுது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஞானம் அடைஞ்ச குரு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ தான் அந்த பரம்பொருளாக இருக்க, அந்த மூலமாக இருக்க, அந்த மூலத்துலேருந்து தான் எல்லாமே வருதுன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து நம்ம டைரெக்டாக வந்து நம்ம புரிதலாக மட்டும் இதை புரிஞ்சுக்கிட்டாலும் நம்மளாட்டி வந்து உடனே வந்து அதை நம்ப முடியாது, இல்லை அதை உணர முடியாது. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு தான் வந்து நமக்கு வந்து முதல்ல வந்து உங்ககிட்ட இருக்கிற பொய்யை வந்து நீ எது இல்லை அப்படின்னு கண்டுபிடி, கேள்விகளை கேட்டுகிட்டே வா. நான்றது யாரு, நான் இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு வந்து இந்த உடலா, இந்த மனசா, இந்த எண்ணமா அப்படின்னு கேளு. இப்போ நான் ஒன்று சொல்லிட்டேன், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ வந்து இந்த உடலுக்கு பின்னாடி ஒருத்தனா இருந்து நான் இந்த உடலை பார்க்க முடியுது. ஸோ இப்போ நான் பின்னாடி இருந்து பார்த்துக்க முடியறதுனால இந்த உடல் நான் கிடையாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா, நான் இந்த உடலாக இருந்தால் நான் இந்த உடலாக இருக்கேன் அப்படின்றத நான் என்னாட்டி உணர முடியாது. ரைட்டா? ஸோ இப்போ வந்து எந்த ஒரு பொருளெல்லாம் உன்னங்களாட்டி அறிய முடியுதோ, தனியாக பிரித்து பார்க்க முடியுதோ, அது எல்லாமே உண்மை கிடையாது. அப்போ அது நான் கிடையாது. அப்படியா? ரைட்டா? அப்போ நான் இந்த மனசா அப்படின்னா, இந்த மனசையும் உங்களாட்டி பார்க்க முடியும். சில டைமில் வந்து இப்போ வந்து ஒரு விஷயத்தை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ரன்னிங்கில் வந்து அந்த டைம் கவுண்ட் ஓடிட்டு இருக்கு, 1 2 3 சொல்ல போகிறாங்க, நீங்கள் ஸ்டார்ட் ஓடணும்னு சொல்லும்போது அந்த டைம் கவுண்ட்டை அப்படி நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்க. உடம்பு வந்து ரெடியாக பொசிஷனில் இருக்கும், ஒரு ரன்னர் வந்து பொசிஷன் ரெடியாக இருப்பார், அந்த டைமிங் கவுண்ட்டை வந்து மனசு கேட்டுகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ அந்த மனசு கேட்டுட்டு இருக்கு, இந்த 3 முடிச்சோன்னா நான் ஓடணும்னு சொல்லிட்டு என்னாட்டி அந்த மனசை கூடயும் பேச முடியும், அந்த மனசை தாண்டி என்னாட்டி யோசிக்க முடியும். மனசு வந்து கேட்டுட்டு இருக்கோம், 1 2 3 சொல்கிற கவுண்டை கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் அந்த மனசுக்கு பின்னாடியும் நான் இப்போ ஓட போகிறேன், நான் இப்போ ரெடியாக இருக்கேன், இந்த கவுண்ட் முடிஞ்சோன்னா நான் ஓடணும் அப்படின்றத வந்து இந்த மனசுக்கு பின்னாடி இருந்து ஒன்று வந்து அப்சர்வ் பண்ணுது. ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த மனசும் நான் கிடையாது, இப்போ அந்த உடலும் கிடையாது, நான் மனசும் கிடையாது. அப்போ நான் இந்த உடம்பும் மனசும் இல்லாமல் வேற ஒன்று, நான் இருக்கிறேன்ற உணர்வு. அப்போ இந்த உணர்வுலேருந்து அந்த மூலம், அவங்க ஞானிகள் சொல்கிற அந்த மூலம் அப்படின்ற உணர்வு, இருப்புணர்வுக்கு அதை எப்படி நம்ம அடையிறது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தான் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீ ஒரு விஷயம் பண்ணு, எந்த ஒரு விஷயம் உண்மையாக இருக்குது அதுன்றதை அது நீ என்றைக்கும் அறிய முடியாது. ஆனால் ஒன்று பண்ணலாம், இந்த நான் இருக்கிறேன்ற உணர்வை மட்டுமே வச்சு, அதை மட்டுமே ஒரு உயர் கடவுள் போல் வச்சு, அந்த சுயத்தை மட்டுமே நீ தொடர்ந்து அதை ஒரு இடத்துல நிலைநிறுத்தி, அது வந்து நெத்தி போட்லையோ இல்லை தொப்புள் பகுதிக்கு கீழேயோ உன்னோட பாடி சென்டர்லேயோ ஏதோ ஒரு இடத்துல வச்சு, ஒரே இடத்துல அந்த நான் இருக்கிறேன்ற உணர்வை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க.
நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தொடர்ந்து உங்களுக்கு எப்போல்லாம் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் வந்து அதை எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் திரும்ப திரும்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். திரும்ப மறந்து போயிடுவீங்க. அது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. எப்போல்லாம் ஞாபகம் வருதோ அந்த ஒரே உணர்வில் லைத்திருங்க. அதுலேயே இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து அந்த நான் இருக்கிறேன்ற வெளிப்பட்ட உணர்வு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த மூலத்தில் போயிட்டு ஒடுங்கிடும். அப்போ வந்து அந்த மூலத்தில் ஒடுங்கின பிறகு அங்கே வந்து அந்த இருக்கிறேன்ற உணர்வே தனியாக இருக்காது. அப்போ வந்து அதை நீங்கள் அதை வந்து நான் அடைஞ்சிட்டேன்னு அந்த ஃபீல் பண்ணுறதுக்கு கூட அங்கே யாருமே இருக்காது. ஏன்னா எது வந்து பார்த்துட்டு இருக்கோ, நான் இருக்கிறேன்ற உணர்வு எது அப்படின்ற விஷயமா வந்து எது பார்த்துட்டு இருக்கோ அந்த விஷயமே வந்து அந்த மூலத்தில் ஒடுங்கிடும். அதுக்கப்புறம் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ இல்லை நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படுறதுக்கோ அங்கே யாருமே கிடையாது. நம்ம இருக்கிறேன்ற ஒரு உணர்வு மட்டும்தான் இருக்குது. அந்த உணர்வும் வந்து அந்த ஒரே இடத்துல நிலைநிறுத்தி அந்த மூலத்தை நோக்கும்போது அது என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அந்த மூலத்திலே போய் ஒடுங்கிடுது. ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் வந்து அதை பற்றி கவலைப்படுறதுக்கோ அது வந்து இதுவாகிடுச்சுன்னு பெருமைப்படுறதுக்கோ அங்கே யாருமே கிடையாது. ஸோ இது மூலியமாக தான் வந்து ஒரு மூலம் அப்படின்றத எப்படி வந்து உணர முடியும் அப்படின்றதுக்கு ஒரு வழி சொல்கிறாங்க. ஸோ இது மூலியமாக நமக்கு வந்து என்ன ஒரு பலன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கையை நம்ம வந்து எப்போதுமே ஒரு துன்பமயமாகவே நம்ம வாழணும்னு அவசியம் கிடையாது. புறத்தில் நடக்கிற செயல்பாடுகளாக நடக்குது அப்படின்றத நம்மளாட்டி பார்க்க முடியும், நம்மளாட்டி புரிஞ்சிக்க முடியும், அதை தள்ளி வச்சு பார்க்க முடியும். அது மூலியமாக நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக வந்து எதையோ துரத்திக்கிட்டு நம்மள்கிட்ட இல்லாத துரத்திக்கிட்டே நம்ம ஓடணும் அவசியம் கிடையாது. அதே டைமில் பொறுமையாக வந்து அதை நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம். அதை வந்து நம்மகிட்ட வரும்போது விளைவு வந்தால் வரட்டும், வரலனாலும் பரவாயில்ல, நம்ம கடமையை செய்வோம். நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். என்னதான் உங்ககிட்ட இல்லை பண பற்றாக்குறை இருக்குது, என்னதான் கஷ்டங்கள் இருக்குன்னு சொன்னாலும், ஆனால் இது வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு தான் இருப்போம். எப்படியோ நம்மக்கிட்ட அந்த ஒரு விஷயத்தை வந்து சமாளிச்சுக்கிட்டு என்னதான் கடன் வச்சுருந்தாலும் எல்லாரும் வாழ்ந்துட்டு தான் இருக்கும். 3 வேளை சாப்பாடுக்கு 2 வேளை சாப்பாடு ஏதோ கிடைச்சிட்டு தான் இருக்குது. இந்த மூச்சு கிடைச்சிட்டு தான் இருக்குது. எல்லா விஷயமும் நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு பெருசாக வந்து எதிர்காலத்துக்கு வந்து நம்ம சேர்த்து வைக்கணும், நம்ம வந்து நிலையான ஒரு சுதந்திர ஃபீல் நம்மகிட்ட போதுன்ற ஒரு நிலை கிடைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். புரோலத்தில் தேடிட்டே இருக்கும். அப்படி ஒரு நிலை சப்போஸ் வந்து நான் இன்னைக்கு 10 கோடி சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு 1 கோடி ரூபா போதும், நான் 10 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டேன். ஆனால் அந்த 10 கோடி ரூபா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை வந்து என்னை வந்து இந்த நேரத்துக்கு வந்து சந்தோஷமாக வச்சுருக்கும். ஆனால் அந்த 10 கோடியை வந்து என்கிட்ட அப்படியே இருக்குமா அப்படின்றது அழியாமல் இருந்துருன்றதை நான் 100% சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அதே போல் இப்போ நான் இதை கொடுத்துட்டு என் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னா என் பிள்ளைங்க வந்து அதை பத்திரமா பார்த்துப்பாங்களா, அதை வச்சு அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக ஓடிடுவாங்களா அப்படின்னா அதுவும் கேரண்டி கிடையாது. ஸோ இங்கே எந்த விஷயமே வந்து புற உலகத்தில் வந்து எந்த விஷயமே வந்து நிலையானது அப்படின்றது கிடையாது. ஸோ வந்து அதை நினச்சி நான் வந்து கவலைப்படணும். அதுக்காக நான் சம்பாதிக்க வேணான்னு சொல்லலை. அதுதான் என்ன சொல்கிறேன்னா, என்ன பண்ணணுமோ அதை வந்து வெறும் செயல்பாடாக பண்ணுங்க. அதுலேருந்து வர இன்ப துன்பங்களை ரொம்ப வந்து உங்கள் மனசு கூட உங்கள் உடல் கூட தொடர்புபடுத்தி அதை வந்து உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க. இப்போ இன்னைக்கு ட்ரை பண்ண ஒரு விஷயத்தில் சின்ன தோல்வி வந்துருச்சா, பரவாயில்ல, ஜஸ்ட் கடந்து போங்க. வாழ்க்கைன்றதே ஒரு அனுபவங்கள் மட்டும்தான், தொடர் நிகழ்வு அனுபவங்கள் தான். இன்னைக்கு முடிச்சுட்டு சேர்த்து வச்சுட்டேன், இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் அப்படின்ற விஷயமா ஒரு பாஸ்ட்ல வாழ்றதுக்கு உயிர்ன்றது அப்படி படைக்கப்படவே இல்லை. உயிர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தொடர் அனுபவங்கள், தொடர் நிகழ்வுகள், தொடர் கற்றல் மூலியமாக தான் வந்து வாழ்க்கை நிகழ்ந்துகிட்டே இருக்கு. இப்போ வந்து நம்ம நினைக்கிறோம் நம்ம 12 வருஷம் 15 வருஷம் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நான் வாழ்க்கையை ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன், இதுக்கு மேலே படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கற்றலும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நிகழ்ந்துகிட்டே இருக்க விஷயந்தான். அதே போல் நம்ம உயிர் வாழ்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை முழுவதும் ஒரு விஷயத்தையும் நம்ம வாழ்க்கை முழு அனுபவத்தை அனுபவிச்சுட்டே அந்த தொடர் நிகழ்வுகள் வழியாக தான் வந்து நம்மளை உணர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த விஷயத்த வந்து தப்பாக புரிஞ்சிக்கூடாது. இப்போ வந்து உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டே இருந்த மட்டும்தான் வந்து நான் அப்டேட் ஆக முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து கற்றலில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயங்கள், அதாவது உங்களுக்கு உள்ளுணர்வுக்கு இது ஓகே, இது வந்து திருப்தியாக இருக்குது, இந்த விஷயத்தினால யாருக்கும் பாதிப்பு இல்லை, என்னாட்டி நான் முயற்சி பண்ணி பார்க்க முடியும், நானும் துன்பம் இல்லாமல் வாழ முடியும். ஒரு சிம்பிளான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து நான் சொன்ன இந்த ஞான விஷயங்கள் எடுத்துக்கன்னு வச்சுங்களேன். இப்போ நான் வந்து சொன்ன இந்த புரிதல் இருக்குது. நான் ஸ்டார்டிங்லேருந்து சொன்னது ஒரு மூலம் இருக்குது, மூலத்துலேருந்து இருப்புணர்வாக இருக்குது, இருப்புணர்வுலேருந்து தான் அந்த மனசு உடம்பு அப்படின்னு தொடர்புபடுத்தி இன்பத் துன்பங்களை அனுபவிக்குதுன்னு சொன்னேன். இந்த ஒரு கருத்தை மட்டுமே எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கருத்தை மட்டுமே ஆராய்ஞ்சு பாருங்கள். உங்கள் உள்ளுணர்வுக்கு இது திருப்தியாக இருந்ததுன்னா இந்த புரிதல் போதும், வேற எதையும் தேட வேணாம். இந்த புரிதலை மட்டுமே ஆழமாக திரும்ப உள்வாங்கி அதை உங்கள் உள்ளுணர்வு மூலியமாக உணர ஆரம்பிங்க. அதாவது எவ்வளோதான் தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை வந்து நம்ம சொந்த உள்ளுணர்வு மூலியமாக
அதை நம்ம அனுபவமாக்கி அது வெளியில் வரும்போது மட்டும்தான் அது உண்மையான நிறைவை தரும். என்னதான் 100% வந்து ஒரு சரியான உண்மையை கொடுத்தாலும் அந்த உண்மை எப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து அது உண்மையானதாக ஆகும் அப்படின்னா, நீங்கள் உள்ளுணர்வு மூலியமாக அதை வந்து அனுபவமாக்கும் போது மட்டும்தான் வந்து அது உண்மையாகும். ஸோ என்ன பண்ணுங்க, ஒரு விஷயத்தை எடுத்துங்க, அதை வாழ்க்கையில் செயல்படுத்த ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்த ஆரம்பிங்க. செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டு இந்த மனசுல இந்த தெளிவை வச்சுக்கிறது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னா, புற உலகத்துல நம்ம வந்து ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு இலகுவா, ஒரு எளிமையா, ஒரு விளையாட்டு மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணலாம். அதனால வர சந்தோஷங்கள் கிடைச்சது, வெற்றிகள் கிடைச்சதுன்னா அதையும் ஒரு அதுல இருக்க சந்தோஷத்தை பார்க்கலாம். அதே போல வருத்தம் கிடைச்சதுனாலும் அதுல இருக்க வருத்தத்தையும் பார்க்கலாம். நம்ம வந்து அது பெருசா ரியாக்ஷன் பண்ண தேவையில்லை. நம்ம சந்தோஷமா அனுபவிச்சுக்கிட்டு அது பாட்டு நிம்மதியா வாழ்க்கையை வந்து, இது வந்து என்ன சொல்றதுன்னா, இன்பம் துன்பத்தை கடந்த ஒரு இருமை நிலையை கடந்த உண்மையான அமைதின்னு சொல்லுவாங்க, பேரின்பம் சொல்லுவாங்க. அது அமைதியாக தான் இருக்கும். அது வந்து அது அந்த உணர்வு வந்து மிகவும் அமைதியா எந்தவித சலனமும் இல்லாமல் இருக்கும். அது இந்த இன்ப துன்பத்துக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா இன்பம் இருக்கும்போது நமக்கு நல்லா தெரியும், ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, நமக்கு ஒரு உணர்வு, இந்த இன்பம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா என்னன்றது கவலை வந்துட்டே இருக்கும். அதே துன்பம் இருக்கும்போது என்ன இருக்கும், இந்த இன்பம் முடிஞ்சிடாதா அப்படின்ற ஏக்கம் இருக்கும். இன்பத்துல வந்து நேரம் ஓடுதேன்னு கவலையா இருக்கும், துன்பத்துல நேரமே போக மாட்டேதுன்னு கவலையா இருக்கும். ஆனா இந்த இருமையை தாண்டின ஒரு அமைதியில எந்த ஒரு பரபரப்பும் இருக்காது, எந்த ஒரு கவலையும் இருக்காது, எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அது வந்து வித்தியாசமான ஒன்று. அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை முடிஞ்சு அனுபவிச்சு பாருங்க. எல்லாராலையுமே அனுபவிக்கக்கூடிய சாத்தியம் இருக்காது. ஸோ இது நான் சிம்பிளாக சொல்றது என்னன்னா, அகத்துல வந்து எப்போதும் புரிதலோட தெளிவா இருங்க. நான் இருக்கிறேன்ற உணர்வு மட்டும்தான் இங்கே இருக்கு. அந்த உணர்வுமே வந்து அந்த உணர்வை வச்சு முதல்ல ஆரம்பிங்க. அந்த உணர்வை வச்சு உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க. அதை வச்சு தியானம் பண்ணுங்க. அதுலேயே ஆழ்ந்து இருக்கும்போது ஒரு டைமில் வந்து அந்த நான் இருக்கிறேன்ற உணர்வே வந்து மொத்தமாக கரைய ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து அந்த உண்மையான மூலம் அப்படின்றது அந்த மூலத்திலே போய் ஒடுங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் அதை சொல்கிறதுக்கோ அதை கேட்கறதுக்கோ அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படி உணர்ந்துட்டீங்கன்னா வந்து மொத்தமாக நீங்கள் இறந்துருவீங்களா அப்படின்னு பயப்படாதீங்க. அது முடிஞ்சிச்சு, நீங்கள் அந்த மூலன்றதை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் செயல்பாடுகள் எல்லாமே வந்து அந்த இயற்கையோட இதில் வந்து தானாகவே வெளிப்படும். உங்கள் செயல்கள் எல்லாமே, உங்கள் வார்த்தைகள் எல்லாமே வந்து ஒரு ஞானமாக மாறும். உங்கள் செயல்கள் எல்லாமே ஒரு இறைத்தன்மையோட, ஒரு கடவுளோட செயல் மாதிரி மாறிடும். எல்லாருக்குள்ளேயும் அந்த கடவுள் தான் இருக்குது, அந்த கடவுள் தன்மை மட்டும்தான் இருக்குது. ஆனால் கடவுள் தன்மை தனித்தனியாக இல்லை, ஒரே ஒரு மூலமாக அந்த இறைத்தன்மை மட்டுமே இந்த மொத்த பிரபஞ்சமும் இருக்குது அப்படின்ற உண்மையை வந்து உங்களாட்டி புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. என்னோட சிறு புரிதல் மூலயமா, என்னோட சின்ன அனுபவம் மூலயமா நான் அதை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு விளக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். எல்லோருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.